மேற்கு தொடர்ச்சி அடுத்த क्वेश्चन போட்டுமா ஸ்டூடண்ட்ஸ் இந்த 7 லெசனும் நான் நடத்துனது ஃபுல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா இந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் இன்னுமே உங்களுக்கு தொடர்ந்து அதிகமா எஃபோர்ட் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஜியோகிராஃபி 7 லெசனுமே உங்களுக்கு வீடியோவா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்த क्वेश्चन போறேன் மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் அதாவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணீங்கனா கூட நான் அடுத்த क्वेश्चन போய்டுவேன் ஃபாஸ்டா போலாம் 100 क्वेश्चन இருக்கு டோட்டலா இந்த 10th ஜியோகிராஃபில 10th ஜியோகிராஃபில 200 क्वेश्चन கொடுத்திருக்கோம் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन எல்லாமே சார் டிஎம் மெசேஜ் பண்ணுங்க பட் பிரைஸ் எவ்வளவுன்னு சொல்லுங்க டெஸ்ட் பேட்ச் அப்படினா உங்களுக்கு 700 இருக்கும்பா ஓகேவா கிளாஸ் அப்படினா 1000 ரூபீஸ் நியூ ஸ்டூடண்ட்க்கு 1000 ரூபீஸ் சரியா சோ மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு தொடர் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் என்ன மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு தொடர் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சயாத்ரி ஓகேவா மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு தொடர் பகுதி சயாத்ரி அப்படினு அழைக்கறாங்க சோ இது வந்து previous இயர்ல கேட்ட क्वेश्चन பா 102வது கேள்வி வந்து previous இயர்ல கேட்ட क्वेश्चन 102வது கேள்வி வந்து பிசி क्वेश्चनல previous கேட்ட क्वेश्चन ஓகேவா சோ நம்ம previous year क्वेश्चन எல்லாமே சொல்லி தான் நம்ம உங்களுக்கு நடத்துறோம் ஓகேவா சோ ஆனைமலை ஏலக்காய் மலை பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதி எது ஆனைமலை ஏலக்காய் மலை பழனி மலை ஆகியவை சந்திக்கும் புள்ளி எது பா நீங்க 10th முடிச்சாவே பிசி எழுதலாம் 102க்கு ஆன்சர் பண்ணுங்க தயவு செஞ்சு ஏபிசிடி ன்னு போடாதீங்க நான் பலமுறை சொல்லிட்டேன் ஏபிசிடி போடிங்க அப்படினா மத்தவங்களுக்கு தெரியாது அதனால ஃபுல்லா டைப் பண்ணுங்க ஒரு 2 செகண்ட் ஆகுமா அதனால தயவு செஞ்சு டைப் பண்ணுங்க பார்க்கலாம் ஏபிசிடி ன்னு போடவே போடாதீங்க டைப் பண்றதுல என்ன கஷ்டம் ஏபிசிடி ன்னு போடாதீங்க டைப் பண்ணுங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாமா கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணலாம்ப்பா கீழ நம்பர் கொடுத்திருக்கோம் அதுல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கொடைக்கானல் கிடையாது previous year question கொடைக்கானல் கிடையாது ஆனைமலை ஏலக்காய் மலை பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதி எது கொடைக்கானல் கிடையாது ஆனைமுடி சிகரமா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படினா ஆனைமுடி சிகரம் ஓகேவா ஆனைமலை ஏலக்காய் மலை பழனி மலை ஆகியவை சந்திக்கும் பகுதி எது அப்படினா ஆனைமுடி சிகரம் சரி ஆனைமுடி சிகரம் இதுதான் ஆன்சர் கொடைக்கானல் கிடையாது நீலகிரி கிடையாது ஆனைமுடி சிகரம் ஓகேவா சோ அடுத்த கேள்வி மலை வாழிடமான கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளது மலை வாழிடமான கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளது அடுத்த கேள்வி கொடைக்கானல் எந்த மலையில இருக்கு எல்லாரும் போயிருப்பீங்க டூர் எல்லாமே போயிருப்பீங்க ஆனைமுடி சிகரம் தான் ஆன்சர் மேலே முன்னாடி கொடுத்த கேள்விக்கு ஓகே அடுத்த கேள்வி மலை வாழிடமான கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளது ஆன்சர் என்ன அப்படினா பழனி மலை ஓகேவா கிரிஷ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றீங்க நல்லா படிச்சிருக்கீங்க ஓகேவா சோ தொடர்ந்து நல்லா படிங்க 104வது கேள்வி மேலே இருக்கிற கேள்விக்கு பழனி மலை மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக இணையும் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக இணையும் பகுதி எது அப்படினா நீலகிரி டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க நம்ம 100 क्वेश्चन பார்க்கணும் அதனால டைம் அதிகமா நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது படிக்கிறவங்க படிக்கணும் அதனால டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக இணையும் பகுதி எது அப்படினா எது 104க்கு முன்னாடி ஒருத்தர் ஆன்சர் பண்ணாரு என்ன அப்படினா நீலகிரி ஓகேவா நீலகிரி அடுத்து கூற்று 1 வடக்கில் உள்ள கூற்று 1ல ஒரே क्वेश्चन தான் இது வடக்கில் உள்ள ராணாப் கட்ச் முதல் தெற்கில் உள்ள கன்னியாகுமரி வரை நீண்டு காணப்பட்டுள்ள கடற்கரை சமவெளி எது
அதாவது வடக்கில் குஜராத்தில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு காணப்பட்டுள்ள கடற்கரை சமவெளி எது? மேற்கு கடற்கரை சமவெளியா, கிழக்கு கடற்கரை சமவெளியா? என்ன ஆன்சர்? 105க்கு என்ன ஆன்சர்? இப்போ புது கிளாஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். கிளாஸ் வேணுமா, டெஸ்ட் பேட்ச் வேணுமா அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். பழைய நம்பர் ஒர்க் ஆகாது. இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ 105வது கேள்விக்கு மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னா நம்ம சென்னை பக்கம், இந்த விசாகப்பட்டினம், சென்னை, கொல்கத்தா, தூத்துக்குடி இது எல்லாமே கிழக்கு கடற்கரை சமவெளி. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மேற்கு கடற்கரை சமவெளி. ஓகேவா? ஸோ 106க்கு என்ன ஆன்சர்? கூற்று 1, மேற்கு கடற்கரையின் வடபகுதி கொங்கண கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. கூற்று 2, மேற்கு கடற்கரை சமவெளியின் மத்திய பகுதி கனரா கடற்கரை எனவும் தென்பகுதி மலபார் கடற்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. கீழே நம்பர் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கப்பா, கீழே நம்பர் பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 106க்கு 1, 2 ரெண்டுமே சரிப்பா. ஓகேவா? 2 கூற்றுமே சரி. இந்த மகாராஷ்டிரா பகுதியில் இருக்கிற கடற்கரையை கொங்கண கடற்கரை அப்படின்னு அழைப்பாங்க. அடுத்து கர்நாடகா பகுதியில் இருக்கிற கனரா கடற்கரை எனவும், கீழே இருக்கிறத மலபார், கேரளா பகுதியை மலபார் கடற்கரை அப்படின்னும் அழைப்பாங்க. ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் மட்டும் அப்படின்னா 700 per ஃபீஸு. ஓகேவா? 107வது கேள்வி. அடுத்து போகலாம், டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால் தொடர்ந்து வேகமாக போவோம். ஓகேவா? மகாநதிக்கும் கிருஷ்ணா ஆற்றிற்கும் இடையே அமைந்துள்ள ஏரி. மகாநதிக்கும் கிருஷ்ணா ஆற்றிற்கும் இடையே அமைந்துள்ள ஏரி. இதெல்லாம் ரொம்பவுமே முக்கியம்ப்பா. கொஸ்டின் எல்லாமே இதெல்லாம் உங்கள் நம்பர் எங்கே போட்டுருக்கீங்க? நான் கீழே டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேவா? பின் பண்ணி 7845827131 7845827131 அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 107க்கு ஏபிசிடின்னு டைப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக டைப் பண்ணுங்கன்னு சொன்னேன், மற்றவங்களுக்கும் தெரியும். ஓகேவா? ஏபி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஏபி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும்? மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையே உள்ள ஏரி. மகாநதிக்கும் கிருஷ்ணா ஆற்றிற்கும் இடையே அமைந்துள்ள ஏரி. கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். 107க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கொள்ளேரி ஏரி. ஓகேவா? கொள்ளேரி ஏரி தான் ஆன்சர். மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையில் உள்ள ஏரி. சரியா? பழவேற்காடு அப்படின்றது கீழே இருக்கிறதுப்பா. ஓகேவா? கிருஷ்ணா ஆற்றிற்கும் கீழே நம்ம இதுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருக்கிறது தான் பழவேற்காடு ஏரி. எல்லையாக இருக்குது, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லையாக இருக்கும். ஓகேவா? கொள்ளேரி ஏரி தான் ஆன்சர். ஓகேவா? 108வது கேள்வி. புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவான தீவு எது? புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலை போன்றவற்றால் உருவான தீவு எது? 108வது கேள்விக்கான ஆன்சர் 108. அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணலைனாலும் 108க்கு பி, 107க்கு பி இந்த மாதிரியாவது போடுங்க. ஓகேவா? கீழே போட்டுருங்க பாருங்கள், நம்பர் 7845827131 பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கமெண்ட் பின் பண்ணியிருக்கேனா? அகைன் கூட நான் பின் பண்ணுறேன் பாருங்கள். கீழே பின் பண்ணிட்டு பாருங்கள் நம்பர். கிளாஸ் இல்லை டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதில் மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 108க்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவான தீவு. ஓகேவா? ஸோ அடுத்து 109வது கேள்வி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டங்களை பிரிக்கும் கால்வாய் எது?
அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டங்களை பிரிக்கும் கால்வாய் எது? அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை பிரிக்கும் கால்வாய். நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்பவுமே முக்கியம், அதனால் பார்த்துக்கோங்க. புதுசாக இருக்கவங்களும் சரி, நம்ம கிளாஸில் டெஸ்ட் பேட்சில் இருக்கவங்களும் சரி, எல்லாமே முக்கியமான கேள்விகள். 10th ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 மார்க்குக்காவது நீங்கள் தயாராகிடலாம். அதனால தான் ஃபுல்லாக நம்ம 10th ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ 109வது கேள்விக்கு என்ன ஆன்சர்? 10 டிகிரி கால்வாய். ஓகேவா? ஸோ இதிலே நம்ம நிறைய டிகிரிலாம் இருக்குது. லட்சத்தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கும் கால்வாய், அப்புறமா இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்தோனேசியாவையும் இந்தியாவையும் பிரிக்கும் கால்வாய், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ 10 டிகிரி கால்வாய் தான் ஆன்சர். 109வதுக்கு 10 டிகிரி கால்வாய். இந்த கீழே இருக்கிற 3 என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கேள்வி போகலாம். அந்தமான் நிக்கோபரின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்தமான் நிக்கோபரின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திரா முனியா, இந்திரா கோலா, பிக்மெலியனா, என்ன அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ 110வதுக்கு என்னது ஆன்சர்? 110க்கு பிக்மெலியன். ஸோ இதில் 2 வரும்பா. ஓகேவா? ஸோ 2மே ஆன்சராக வரும். நான் வந்து 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்திரா முனையும் பிக்மெலியன் இது 2மே வரும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஸோ அந்தமான் நிக்கோபரின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்திரா முனையும் வரும், பிக்மெலியன் வரும். இதோட பிக்மெலியன் அப்படின்றது இந்த இந்திரா முனையோட பழைய பெயர். ஓகேவா? பிக்மெலியன் அப்படின்றது இந்த இந்திரா முனையோட பழைய பெயர். சரியா? ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2மே ஆன்சராக வரும். இந்திரா முனை, பிக்மெலியன் இது 2மே வரும். சரியா? பிக்மெலியன், இந்திரா முனை இது 2மே வரும். சரி, அடுத்த கேள்வி போகலாம். லட்சத்தீவுகள், மினிக்காய் தீவு, அமினித்தீவு கூட்டங்கள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்பட்டன? இந்த எல்லா தீவு கூட்டங்களையும் சேர்த்து லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. அது எந்த ஆண்டு? 111வது கேள்விக்கு ஆன்சர் எந்த ஆண்டு அப்படின்றத சொல்லுங்கள். 1973. ஓகே. ஸோ லட்சத்தீவுகள் அப்படின்னு பெயர் வச்ச ஆண்டு 1973. இந்த மினிக்காய் தீவு அப்படின்றது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இந்த மினிக்காய் தீவு அப்படின்றது மட்டும் எந்த நாட்டுக்கு சொந்தமான தீவு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்ச ஆண்டு 1973. ஓகேவா? மினிக்காய் தீவு அப்படின்றது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின், எந்த நாட்டுக்கு சொந்தமான தீவு அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 112வது கேள்வி. கூற்று 1. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. கூற்று 2. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு 2011 ஆகும். 2 கூற்றுமே சரியா? ஸோ இந்த மாதிரி கூற்று காரணத்தில் தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ நானும் இதில் ட்விஸ்ட் வச்சுருக்கேன், பாருங்கள் என்ன ஆன்சர் அப்படின்றத சொல்லுங்கள். 112வதுக்கு என்ன ஆன்சர்? 2 கூற்றுமே சரியா? 112வதுக்கு 2 கூற்றுமே சரியா? நூற்றி 12வதுக்கு ஸோ இதில் 1 மட்டும்தான் சரி. சரியா? 2வது கூற்று தவறு. ஏன் அப்படின்றத சொல்லுங்கள்.
கூற்று 1 மட்டும்தான் சரி. ரெண்டாவது கூற்று ஏன் தவறு அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். 112வது கேள்வியில் ரெண்டாவது கூற்று ஏன் தவறு? ஏன் ரெண்டாவது கூற்று தவறு அப்படின்றத சொல்லுங்கள். ஓகே, ஒருத்தர் சொல்லிட்டாரு. இது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் 2011 நடந்தது. ஸோ இது 16 கிடையாது, 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேவா? ஸோ 16வது இன்னும் எடுக்கவே இல்லை. காரணம் என்னன்னு தெரியல, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. 2021 எடுத்திருக்கணும், ஆனால் 16வது இன்னும் எடுக்கலை. நமக்கு இது வரைக்கும் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அஃபீஷியலாக நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2011 வரைக்கும். ஓகேவா? ஸோ மக்கள் தொகையிலேருந்து எப்பயுமே ஒரு கேள்விகள் வரும், அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்கள் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 10th ஜியாகிரபியில் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை தாண்டி வேறு கொஸ்டின் போகிறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இல்லை. எக்ஸ்ட்ரா வேறு எதனா ட்விஸ்ட் வச்சு வெளியிலலாம் கேட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்குல. அதுக்குமே நம்ம என்னென்ன படிக்கணுன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. அடுத்த கேள்வி 113வது கேள்வி, பொறுத்துக்க தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இது எல்லாமே நம்ம 10th புக்கில் தான் இருக்குது, நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த டேட்டா 112.3 மில்லியன் மக்கள் தொகை இருக்கு இல்லையா, இது எல்லாமே புது புக்கில் 2024 எடிஷனில் கொடுத்துருக்காங்க. பழைய புக் இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட இருக்காது. மேபி இதிலேருந்து கூட கொஸ்டின் வரலாம். ஸோ அதனால தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம், கொடுத்துருக்கோம் கொஸ்டினை நம்ம டெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் கிளாஸ்க்கும். சரியா? மகாராஷ்டிரா அப்படின்னா இதில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் எழுதினவங்க படித்தவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கிளாஸ் நடத்தும் போதே இது எல்லாமே புது புக்கில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க அப்படின்றத நான் சொல்லி தான் நடத்தினேன். ஓகேவா? 113வதுக்கு என்ன ஆன்சர்? நான் நடத்தும் போதே இது எல்லாமே சொல்லிட்டேன், புது புக்கில் தான் இருக்குது, பழைய புக்கில் இல்லை. ஸோ அதனால் படிங்க, பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். யாராவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 113வதுக்கு நூற்றி 13. ஏபிசிடின்னு போடாதீங்கப்பா, அட்லீஸ்ட் நம்பர் போட்டாவது என்ன கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் ஏபிசிடின்னு போட்டிங்கன்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கொஸ்டின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 113க்கு சின்னு சொல்கிறீங்க, சி தவறா? நூற்றி 13க்கு சி சொல்கிறீங்க, கரெக்டா? நான் சி கரெக்டுன்னு சொல்கிறேன், தவறாக பொருந்தியுள்ளது தான் நான் கேட்குறேன். ஓகேவா? தவறாக எது பொருந்தியுள்ளது அப்படின்றத சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சரை நானே சொல்லிடுறேன். மேற்கு வங்காளம் தான் ஆன்சர்ப்பா. சரியா? மேற்கு வங்காளத்தோட மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 91.3 மில்லியன். இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 84.6 மில்லியன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மேற்கு வங்காளத்தோட மக்கள் தொகை வந்து 91.3 மில்லியன். சரியா? இந்த 84.6 மில்லியன் அப்படின்றது எதோட மக்கள் தொகை அப்படின்னா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம், இது ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தோட மக்கள் தொகை. 2011 அது ஒன்றா தான் இருந்தது. அப்போ எடுத்த டேட்டா எவ்வளோ அப்படின்னா 84.6 மில்லியன் அப்படின்றது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம். சரியா? ஸோ அதனால கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. புது புக்கில் இந்த டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே முக்கியம், படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்லேயும் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் நடத்தும் போதும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ
ஸோ மேற்கு வங்காளத்தோட மக்கள் தொகை 91.3 மில்லியன், 84.6 மில்லியன் அப்படின்றது இது ஆந்திர பிரதேசம், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம். இப்போ தெலுங்கானா பிரிஞ்சிருக்கு இல்லையா, அந்த தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ மக்கள் தொகை அப்படின்னா 84.6 மில்லியன். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, கூற்று 1, இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பீகார். இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் பீகாரா? ஓகே. கூற்று 2, யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் புதுச்சேரி. ரெண்டுமே சரியா? நீங்கள் பொண்ணுங்களுக்கு யாராவது டேக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் சொல்கிறதுனா கூட என்கிட்ட தான் பேசணும். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பிளாக் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்றதுனால நான் வந்து எதுவுமே பண்ணாமல் விட்றேன். மற்றபடி வேறு ஏதாவது மெசேஜ் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக நான் பிளாக் பண்ணிடுவேன். ஓகேவா? 114க்கு என்ன ஆன்சர்? சரி, ஓகே. 114க்கு சீதா ஆன்சர். 1, 2 ரெண்டுமே தவறு. என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிக மக்கள் தொகை கொண்ட குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? ஏபிசிடின்னு போடாதீங்க, டைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு டைப் பண்ணுங்கள். இந்தியாவின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். இந்தியாவின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஹரியானாவா? இல்லைப்பா, ஹரியானா இல்லை, சிக்கிம். குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா சிக்கிம். அதே யூனியன் பிரதேசங்களில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா புதுடெல்லி. புதுச்சேரி கிடையாது, புதுடெல்லி. ஓகேவா? புதுச்சேரி கிடையாது, புதுடெல்லி. ஓகேவா? ஸோ இங்கே பீகார் எங்கே வரையும் அப்படின்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் தான் பீகார். ஓகேவா? சிக்கிம் தான் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம். அதே மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னா பீகார். ஓகேவா? ஸோ மக்கள் தொகை எல்லாமே ரொம்பவுமே முக்கியம். எல்லா கொஸ்டினுமே எடுத்து கொடுத்துட்டோம் மேக்ஸிமம். சரியா? பாருங்கள், அடுத்த கேள்வி 115வது கேள்வி. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளவு? 2011 வருஷத்தோட மக்கள் கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு? ஸோ இந்த கிளாஸு இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறது உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து ஃபேக் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பப்ளிக்காக இருக்கிற ஒரு இடத்துல கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஆன்சர் முடிச்சுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 382. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 382. ஓகேவா? ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் நீங்கள் கொடுத்த நீங்கள் 1000 rupees தான் பே பண்ணியிருக்கீங்க, 1500 ஸ்டார்டிங்கில் பே பண்ணியிருப்பீங்க. இந்த கொடுத்த காசுக்கு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கா? மற்ற இடத்துல எல்லாமே 20,000 30,000 செலவு பண்ணி கிளாஸுக்கு படிக்கிறீங்க. நம்ம கிளாஸ் ஃபுல்லாகவே அங்கே கொடுக்குற மாதிரி தான் நம்ம கிளாஸ் எல்லாமே இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இதோட இது அதிகமான ஒர்த்தாக இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ, வெரி யூஸ்ஃபுல். ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் சொன்னால் தான், நீங்கள் தான் அட்டன் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஓகேவா? இப்போ ஆன்லைன் அப்படின்றப்போ நிறைய பேர் நம்மளுக்கே கால் பண்ணும்போது இது மாதிரி நான் 2000 கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் சார், 3000 கொடுத்துட்டு ஆன்லைனில் ஏமாந்துட்டேன் சார், 5000 கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன் சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து அது மாதிரி பண்ணுறோமா, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு 115க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 382. ஓகேவா? ஸோ அடுத்து போகலாம். 116வது கேள்வி. ஒர்த்து இது வீடியோ முடிஞ்சப்புறம் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் யாருக்குமே கமெண்ட்ஸ் காட்டாது. ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்களுக்கு கமெண்ட்ஸ் காட்டாது. நான் படிக்கிறேன், எல்லாமே யூஸ்ஃபுல் சார், வெரி யூஸ்ஃபுல் சார், இது எல்லாமே போட்டிருக்கீங்க. வெரி யூஸ்ஃபுல் சார். எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல சார். ஒன்றும் இல்லை, கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிங்க அப்படின்னா
கீழே 7854827131 அப்படி இல்லை அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. மேலே 9444 நம்பரில் இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீழே 7854827131 7854827131 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 116வது கேள்வி. கூற்று 1. இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் சிக்கிம். மேலே கொடுத்த கொஸ்டினே தான். இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னா சிக்கிமா? இந்த இடத்துல சிக்கிம் வருமா? மக்கள் தொகை சம்பந்தமாக எல்லா கேள்வியுமே எடுத்து கொடுத்துட்டோம். கூற்று 2. இந்தியாவின் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். கரெக்டா? ஸோ ரெண்டாவது கூற்று சரிதான். முதல் கூற்று தவறு. அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்கள். சரியா? இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி. அந்த இடத்துல சிக்கிம் அப்படின்ற இடத்துல என்ன வரும்? இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் என்னது? யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் சிக்கிமா அப்படின்றத சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் பிளாக் ஆனதுனால எனக்கு ரொம்ப பெரிய மனக்கவலை ஆயிடுச்சு. அந்த நம்பரில் தான் எல்லாருக்குமே நம்ம கிளாஸ்லேருந்து டெஸ்ட் பேட்ச்லேருந்து எல்லாருக்குமே நம்ம வாட்ஸ்அப்பில் தான் எல்லாருமே கொஸ்டின் அனுப்பிட்டு இருந்தோம். அதனால் அது இல்லை அப்படின்றப்போ எனக்கு ரொம்பவுமே எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில பேருக்கு காண்டாக்ட்லாம் எடுத்து அவங்களுக்குலாம் மெசேஜ் பண்ணிட்டோம். நீங்கள் 120 டெஸ்ட் பேட்சில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பரில் 7854827131 இந்த நம்பரில் உங்கள் டீட்டெயில் அண்ட் ஆல்ரெடி பண்ண ஃபீஸ் பேமெண்ட்டை அனுப்பிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புது நம்பரில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும், பழைய குரூப்பில் வராது. ஸோ என்னோடய மிஸ்டேக் கிடையாது. எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்றது வரும், எனக்கும் அதே தான். நான் பண்ண மிஸ்டேக் கிடையாது. எப்படி அது ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சரியா? ஸோ எனக்குமே அது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. வேறு வழியில் இதை கடந்து தான் போயாகணும். ஓகேவா? சரியா? இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் அப்படின்னா அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் கிடையாது. ஓகேவா? பீகார் இல்லைப்பா, அது மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் தான் பீகார். குறைந்த அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். சரியா? சிக்கிம் கிடையாது, அருணாச்சல பிரதேசம். கீழே இருக்கிறது ஆப்வியஸாக கரெக்ட். அடுத்து புதுடெல்லியின் மக்கள் தொகை அடர்த்தி அளவு. புதுடெல்லியின் மக்கள் தொகை அடர்த்தி அளவு என்ன? புதுடெல்லியின் மக்கள் தொகை அடர்த்தி அளவு. ஸோ இது எல்லாமே பழைய புக்கில் கிடையாது. இந்த டேட்டா எல்லாமே பழைய புக்கில் கிடையாது, புது புக்கில் இருக்குது. 1297 தான் ஆன்சர். இது வந்து பழைய புக்கெலாம் கிடையாது, புது புக்கில் தான் இருக்குது. நம்ம திரும்ப சொல்லிட்டேன், நான் கிளாஸ் நடத்தும் போதும் சொல்லிட்டேன். புதுடெல்லியோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 1297. ஓகேவா? 117வது 1297. ஓகேவா? 1250லாம் இல்லைப்பா, 1297. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி புது புக்கிலேருந்து கொஸ்டின் எடுத்து இந்த மாதிரிலாம் வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இதெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின் இருக்கிறத சரியாக அட்டன் பண்ணிடணும். ஓகேவா? 1250 டைப் பண்ணுறீங்க. 1250 கிடையாது, 1297. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் 1297. இந்திய நாட்டில் உள்ள 16 முதல் 59 வருடங்கள் வரை உள்ள வயதினரின் சதவீதம். இது எல்லாமே புது புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. 2024 எடிஷனில் தான் இருக்குது. சரியா? ஸோ அந்த கொஸ்டின் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம், பாருங்கள். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவின் அந்த 16 முதல் 59 வருடங்கள் வரை உள்ள வயதினரின் சதவீதம் எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. கரெக்டான ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 118வது ஆன்சர். இது எல்லாமே புது புக்கில் தான் இருக்குது. ஆன்சர் என்ன அப்படின்னா 62.5%. சரியா?
இந்திய நாட்டில் உள்ள 16 முதல் 59 வருடங்கள் வரை வயதினரின் சதவீதம் என்ன? 62.5%. யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையா, எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? சரியா? ஸோ 119வது கேள்விக்கு ஆன்சர் 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம், இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளவு? இது எல்லாமே புக்கில் தான் இருக்குது, புது புக்கில் இருக்குது. ஓகேவா? 2024 எடிஷனில் இருக்குது. நம்ம நடத்தினதே 2024 புக்கை வச்சு தான் நடத்தினோம். அதனால் 2020 நம்ம கிளாஸில் உங்களுக்கு வீடியோ எல்லாமே இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், எல்லாமே புக்கில் இருக்குது தான், நான் வெளியிலேருந்துலாம் எங்கேயுமே கொஸ்டின் எடுக்கலை. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லா கொஸ்டினுமே எடுத்திருக்கோம். ஓகேவா? புது புக் பழைய புக் எல்லா கொஸ்டினுமே மிக்ஸ் பண்ணி எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க இது வந்து பார்க்காம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து எல்லா கொஸ்டினுமே எடுத்து கொடுத்துருக்கோம். கரெக்டாக அட்டன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய பாலின விகிதம் எவ்வளவு? ஆன்சர் என்ன அப்படின்னா 940. பாலின விகிதம், இந்தியாவோட பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னா 940. சரியா? கூற்று. அடுத்த கேள்வி 120வது கேள்வி. கூற்று 1. அதிக பாலின விகிதம் கொண்ட இந்திய மாநிலம், அதிக பாலினம் விகிதம் கொண்ட இந்திய மாநிலம் எது? ஸோ நான் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லிட்டேன், எதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லி தான் நடத்தியிருக்கேன். பாருங்கள், அதிக பாலின விகிதம் கொண்ட இந்திய மாநிலம் எது? கேரளா தான், 1084. சரிதான். ஓகேவா? கூற்று 2. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் பாலின விகிதம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தோட பாலின விகிதம். ஸோ இதுவும் சரிதான். கூற்று 1, 2 சரி. சரியா? ஸோ இந்த டேட்டாலாம் ஏன் கேட்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமே இந்த மாதிரி டேட்டா இருக்கிற ஒரு கேள்வி ஏதாவது கேட்டுருக்காங்க. போன முறை நீலகிரியை பற்றி, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த கொஸ்டின் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 1, 2 ரெண்டுமே சரி. ஸோ 121வது கேள்வி. இந்தியாவின் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எது? இந்தியாவின் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் எவ்வளோ அப்படின்னா 618. குறைந்த பாலின விகிதம் கொண்ட யூனியன் பிரதேசம் அளவு எவ்வளோ அப்படின்னா 618. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. எது அப்படின்னா டாமன் மற்றும் டையூ. இங்கே தான் 1000 ஆண்களுக்கு 618 பெண்கள் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே பெண்களோட டிமாண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. டாமன் மற்றும் டையூ யூனியன் பிரதேசத்தில் 618 பேர் தான் பாலின விகிதமாக இருக்குது. ஓகேவா? ஆன்சர் டாமன் டையூ. வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கான்றதை சொல்லுங்கள். வீடியோ அண்ட் ஆடியோ கிளியராக இருக்கா சொல்லுங்கள். ஸோ ஒரு 50 கேள்வியாவது முடிச்சிடலாம், பாருங்கள். சரியா? 122வது கேள்வி. 2011ஆம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்களின் எழுத்தறிவு விகிதம், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்திய மக்கள் தொகையோட எழுத்தறிவு விகிதம் 74.4%. கூற்று 2. இதில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் 65.4%ஆகவும் ஆண்களின் எழுத்தறிவு 82.14%ஆகவும் இருந்தது. கூற்று 1, 2. ஸ்மைலி பாய் 404. தம்பி என்ன வேணும்? என்ன கமெண்ட் அது? உனக்கு பிடிக்கலனா தயவு செஞ்சு குரு லைவ் விட்டு வெளியே போ. என்ன பிரச்சனை உனக்கு?
தம்பி நான் பிளாக் பண்ணிட்டேன் தம்பி. நீங்கள் என்ன தெரியாமல் பண்ணாலும் சரி, தெரிஞ்சு பண்ணாலும் சரி, நம்ம பிளாக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த 102வது கேள்விக்கான ஆன்சர் வந்து கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. ஓகேவா? சரியா? ஸோ 64.04 அப்படின்றது பழைய டேட்டாப்பா. ஓகேவா? பழைய புக்கில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியே புது புக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்க. 65.4 அப்படின்றது புது புக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. அடுத்து 123வது கேள்வி. இந்தியாவின் அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? இந்தியாவோட அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது? ஸோ நான் ஏன் இந்த இடத்துல டேட்டா கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை டேட்டா கொடுத்துட்டா கூட அது கூட உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்னால் டேட்டாவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வைக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மேலே கொஸ்டின்லேயே அந்த டேட்டாவை கொடுத்துட்டேன் எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லிட்டு. அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா கேரளா. அது அளவு எவ்வளோ அப்படின்னா 93.91%. சரியா? 93.91%. ஓகேவா? அடுத்து 124வது கேள்வி. கூற்று 1, ஒரு வருடத்தில் 6 மாதங்களுக்கு குறைவாக வேலை செய்பவர்கள் பகுதி நேர தொழிலாளர்கள் எனப்படுவர். ஒரு வருடத்தில் 6 மாதங்களுக்கு குறைவாக வேலை செய்கிறவங்க பகுதி நேர தொழிலாளர்கள் எனப்படுவர். ஒரு வருடத்தில் பெரும் பகுதி நாட்கள் பணியாற்றுபவர்கள் முதன்மை தொழிலாளர்கள் எனப்படுவர். சரியா? கன்னியாகுமரி அப்படின்றது தமிழ்நாட்டில்ப்பா. இந்தியா லெவலில் தான் மேலே இருக்க கொஸ்டின் கேட்டிருக்கோம். கன்னியாகுமரி அப்படின்றது தமிழ்நாட்டில். உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பர்லேயோ இல்லை கமெண்டில் பின் பண்ணியிருக்க நம்பர்லேயோ கால் பண்ணி டீட்டெயில் விசாரிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. 9448044376. இது வாட்ஸ்அப்பில் ஒர்க் ஆகாது. கால், டெலகிராம் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ கீழே இருக்கிற நம்பர் எல்லாமே ஒர்க் ஆகும். 7854827131 7854827131 அப்படின்ற நம்பர் உங்களுக்கு கால், வாட்ஸ்அப் எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். ஓகேவா? 124வதுக்கு 1, 2 சரி, ரெண்டுமே சரி. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். உங்களுக்கு டெஸ்ட் பேஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. 125வதுக்கு இந்தியாவின் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக உள்ளது எது? அதாவது இந்தியாவோட மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக உள்ளது எது? 125வது கேள்வி. என்ன ஆன்சர்? 125க்கு என்ன ஆன்சர்? ஸோ 125க்கு கோவா ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகேவா? கோவா தான் ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி. இந்தியாவின் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ள மாநிலம் எது? இந்தியாவின் இங்கே புதுடெல்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆன்சர் பண்ணுவீங்க. புதுடெல்லி கிடையாதுப்பா, கோவா. ஓகேவா? ஏன்னா புதுடெல்லி அப்படின்றப்போ பெரிய சிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஸ்டினில் பார்த்த உடனே உங்களுக்கு வந்துடும். அதனால் புதுடெல்லி போட்டுறாதீங்க, கோவா தான் ஆன்சர். இந்தியாவின் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி ஆக உள்ளது எது அப்படின்னா கோவா. ஓகேவா? 126வதுக்கு கேள்வி. ஆன்சர் என்ன அப்படின்னா இமாச்சல பிரதேசம். குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி அப்படின்னா இமாச்சல பிரதேசம். ஓகேவா? 127வது கேள்வி. தமிழ்நாடு மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களுள் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ இந்த 127வது கொஸ்டின் ரொம்பவுமே முக்கியம், பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களுள் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? தமிழ்நாடு எத்தனையாவது உள்ளது? மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களுள் எத்தனையாவது உள்ளது? செகண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு எது இருக்கும் அப்படின்னா ஸோ நம்ம தமிழ்நாடு தான் ரெண்டாவதாக இருக்குது. சரியா? ஸோ 127வதுக்கு ரெண்டாவது ஆன்சர். தேர்டு இல்லைப்பா, செகண்டு. இரண்டாவது. ஓகேவா? அடுத்து
கூற்று 1. ஷெர்ஷா சூரி தனது பேரரசை விரிவுபடுத்த ஷாஹி, அதோட பேர் வந்து ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள கோலார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கூற்று 1 சரிதான். நீங்கள் ஹிஸ்ட்ரிலையும் படிச்சிருப்பீங்க, 10th இருக்குது. கூற்று 2, இதில் தான் கேள்வி. கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ 2வது கூற்று, ஃபஸ்ட்டு கூற்று சரி, ஓகேவா. 2வது கூற்று சரியா? தம்பி, நம்ம முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பொண்ணுங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஹாய், பாய், குட் பாய் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பிளாக் தான் கமெண்ட் பண்ணிட்டோம். ஒரு ஃபாலோவர் குறைஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இங்கே வேலை இல்லை, ஓகேவா. படிக்கிறதுக்கான இடம் மட்டும்தான் இது. சும்மா டைம் பாஸ் பண்ணிவிட்டு பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது இது, ஓகேவா. ஸோ அதனால் பாய் பாய். ஸோ இந்த 2வது கூற்று சரியா? டெய்லி லைவ் இருக்குமா? இந்த லைவ் எதுக்காக அப்படின்னா, கிளாஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம 100 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கீ கொடுத்துட்டோம். மீதி இருக்கிற 100 கொஸ்டின் வந்து டிஸ்கஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் லைவ் வந்திருக்கோம்ப்பா, ஓகேவா. டெய்லி லைவ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியல. இது வந்து கிளாஸ் சேர்ந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் சேர்ந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேவா. ஸோ இதில் 1 மட்டும்தான் சரி, 2வது கூற்று தவறு. ஏன் அப்படின்னா, இந்த கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்றத யார் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள், ஓகேவா. இதில் பிரெஞ்சுக்காரர்கள்னு இருக்குது. 2வது கூற்று தப்பு. பிரிட்டிஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரர்கள் கிடையாது, ஆங்கிலேயர்கள் தான் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க, ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகிறோம். உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம் கமெண்ட்லேயும் அண்டு மேலே இந்த இடத்துலையும் 9444804376 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை கீழே கொடுத்துருக்க கமெண்ட் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், டீட்டெயில் கேட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ அடுத்து 129வது கேள்வி. மாவட்ட சாலை ஒரு மாநிலத்தின் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? இது முக்கியமான கேள்வி. மாவட்ட சாலைகள் எந்த ஒரு மாவட்ட சாலைகள் ஒரு மாநிலத்தின் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இது ரொம்பவுமே ட்விஸ்டான கொஸ்டின். 128வது கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுமாமா? ஸோ ஒன்றும் இல்லைம்மா, ஷெர்ஷா சூரி ஒரு பாதையை உருவாக்கியிருப்பார். அது வந்து சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள கோலார், இந்த இடத்துல சோலார்னு இருக்குது, அது வந்து மாற்றிக்கோங்க, கோலார் பள்ளத்தாக்கு வரை அமைத்துள்ளார், ஓகேவா. ஸோ இந்த பாதைக்கு பெயர் மாற்றம், அதாவது கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சவங்க யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். இந்த இடத்துல பிரெஞ்சுக்காரர்கள்னு கொடுத்துருக்கோம், பிரெஞ்சுக்காரர்கள் கிடையாது, ஆங்கிலேயர்கள், ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி. மாவட்ட சாலைகள் ஒரு மாநிலத்தின் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? இது ரொம்பவுமே முக்கியமான கேள்வி, ட்விஸ்டான கேள்வியும் கூட. ஏன்னா இங்கே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, ஓகேவா. போக்குவரத்து துறை, பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதில் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க, கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால தான் நான் இந்த கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன். ஒருவேளை கொஸ்டினில் வந்தால் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். பொதுப்பணித்துறையின் கீழே தான் இந்த மாவட்ட சாலைகள் எல்லாமே இருக்கும், ஓகேவா. போக்குவரத்து துறை கிடையாது, பொதுப்பணித்துறை, ஓகேவா. எல்லைப்புற சாலைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. எல்லைப்புற சாலைகள் நிறுவப்பட்ட ஆண்டு. எல்லைப்புற சாலைகள் எந்த வருஷம் நிறுவனாங்க அப்படின்றத சொல்லுங்க. எல்லைப்புற சாலைகள் நிறுவப்பட்ட ஆண்டு 1960வது வருஷம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மொபைலை பார்த்துட்டு அப்படியே தனித்தனியாக பேசும்போதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டமாக இருந்தது. கஷ்டப்பட்டு தான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். தயவு செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருங்க, பாஸ் பண்ணிடுங்க, ஓகேவா. நான் ஒவ்வொரு விஷயமே பல முறை சொல்லியிருக்கேன். உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஸ்டின் எடுக்கிறதும் சரி, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதும் சரி, எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணுறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருங்க, ஓகேவா. கூற்று 1, அடுத்த கேள்வி.
130வது எல்லைப்புற சாலைகள் நிறுவப்பட்ட ஆண்டு 1970 மே 7 1960பா. ஓகேவா, 1960 தான். ஓகேவா, கீழே தான் தப்பாக கொடுத்துருக்கான், அதுதான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ கீழே கூற்று 1 தங்க நாற்கரை சாலைகளின் நீளம் 5846 கிலோமீட்டர். ஓகேவா, தங்க நாற்கரை சாலைகளோட நீளம் 5846 கிலோமீட்டர். ஓகேவா, கூற்று 2 ஹைதராபாத், கொல்கத்தா, சென்னை, மும்பை ஆகிய நகரங்களை இணைக்க தங்க நாற்கரை சாலை 1999ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 2 கூற்றுமே சரியா? ஆர்பிஎஃப் குரூப் என்ன ஆச்சு சார்? நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணி நான் சேர்த்து விட்றேன். ஓகேவா, ஸோ யாரையுமே என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல, நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் பழைய நம்பரில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறத எல்லா இடத்துலையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். முடிஞ்சளவு தப்புன்னு சொல்கிறீங்க. எந்த கொஸ்டின்மா தப்பு? சரியா, ஸோ அது பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணியிருக்க நம்பர், அதில் மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 131வது ராங்கம்மா. நீங்கள் ஆல்ரெடி குரூப்பில் தான்ப்பா இருக்கீங்க, அந்த வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை, அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒர்க் ஆகலைன்னு நான் பல முறை சொல்லிட்டேன், எல்லா இடத்துலையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த ஒர்க் ஆக மாட்டேங்குது, அந்த வாட்ஸ்அப் உள்ளே போகலை, அந்த வாட்ஸ்அப் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். திரும்ப எனக்கு நான் எல்லா இடத்துலையுமே என்னால் முடிஞ்ச அளவு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னால் இன்ஃபார்ம் தான் பண்ண முடியும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நம்ம சொல்ல முடியாது. இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா, நீங்கள் கீழே நம்பர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் ஏமாற்றிட்டு நான் எங்கேயும் போகல. ஃபோன் பண்ணுங்கள், 2 நம்பர் இருக்குது, ஃபோன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், என்ன டீட்டெயில் என்ன ஆச்சு அப்படின்றத விசாரிங்க. ஓகேவா, உங்கள்கிட்ட நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலைன்னா ஏன் கொஸ்டின் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் டீட்டெயில் சொல்கிறேன் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புது குரூப் ஆட் பண்ணி விட்றேன். ஓகேவா, ஸோ 2வது கூற்று, அந்த 2வது கூற்று தப்பு, ஏன் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன வரும்? டெல்லி, கல்கத்தா, மும்பை, சென்னை. டெல்லி, கல்கத்தா, மும்பை, சென்னை. ஸோ இந்த இடத்துல ஹைதராபாத் வருமா? வராது. ஓகேவா, ஸோ அது இந்த தங்க நாற்கரை சாலை அப்படின்றது ஹைதராபாத் வராது. 1 மட்டும்தான் சரி, 2வது கூற்று தப்பு. ஏன் அப்படின்னா வருஷம் எல்லாமே கரெக்டு. ஏன் அப்படின்னா இந்த ஹைதராபாத் அப்படின்ற இடத்துல புதுடெல்லி வந்திருக்கணும். ஓகேவா, கண்ணன், கண்ணன், உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டோம். மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. உங்களை டெஸ்ட்டு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டேன், அந்த குரூப் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை, அதனால் நீங்கள் கீழே இருக்க நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், புது குரூப்பில் ஆட் பண்ணி விட்றேன். ஓகேவா, நல்லா படிங்க. நீங்கள் முன்னாடி ஒரு டைம் லைவ் வரப்போ வீட்டிலேருந்து படிக்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு டெஸ்ட்டு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டேன். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கப்பா. என்னால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல, ஸோ தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கீழே டேக் பண்ணியிருக்க நம்பர், அந்த நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கண்ணன். அடுத்து 132வது கேள்வி. கூற்று 1 வட தென் பகுதிகளை இணைக்கும் ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 476 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையை இணைக்கிறது. ஸோ என்ன அப்படின்னா மேலே ஜம்மு காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல 4076 அப்படின்னு வந்திருக்கணும், மிஸ்டேக் தான். ஓகேவா, ஸோ 2வது கூற்று மட்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்க அசாம் மாநிலத்தின் சில்சரையும் குஜராத்தில் உள்ள போர்பந்தரையும் இணைக்க 3640 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலை இணைக்கிறது. ஸோ இது ஃபஸ்ட்டு கூற்றில் இந்த 4076 அப்படின்றது தப்பு. 476 அப்படின்றது தப்பு, 4076 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதில் 2 மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அதில் பிரிண்டிங் மிஸ்டேக் தான் இருந்தாலும், ஸோ இந்த இடத்துல 4076ன்னு வரணும். ஓகேவா, 2 மட்டும் சரி. ஸோ அடுத்து 133. இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கான உயிர் நாடியாக உள்ள போக்குவரத்து எது? இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு போக்குவரத்திற்கான உயிர் நாடியாக உள்ள போக்குவரத்து. ஸோ இது எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக
ட்விஸ்ட்டாக இருக்கும். சரியா? பேருந்தா ரயிலா? கப்பல் விமானம் அப்படின்றதெல்லாம் வெளியில் கூட போகுது, அது வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஆனால் பேருந்து ரயில் அப்படின்றது கன்ஃபியூஸ் பண்ணும். எது சரியான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3214 மற்றும் 2933 அப்படின்றது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரவல். ஓகேவா? ஸோ மேலே கொடுத்துருக்கிறது நம்ம அந்த சாலையோட நீளம். சரியா? இது வேற. இந்த 3214 அப்படின்றது வடக்குலேருந்து கீழே இருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் மொத்த நீளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி 2933 அப்படின்றது குஜராத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மொத்த நீளம். ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிறது மேலே இருக்க கொஸ்டினில் கொடுத்தது பாதை டிஸ்டன்ஸ், அந்த எப்படி சொல்கிறது, சாலையோட நீளம். ஓகேவா? ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உயிர்நாடி அப்படின்னா ரயில் தான் இந்தியாவோட உள்நாட்டு போக்குவரத்தோட உயிர்நாடி. ஓகேவா? 134 கூற்று 1. இந்திய ரயில்வே போக்குவரத்து ஆசியாவில் மிகப்பெரிய போக்குவரத்து மற்றும் உலக அளவில் 2வது பெரிய போக்குவரத்து துறையாகும். கரெக்டா? அடுத்து கூற்று 2. இந்தியாவின் மொத்த ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை 20. இந்தியாவோட மொத்த ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 20 அப்படின்றத சொல்லுங்க. 134க்கு ஆன்சர் 134க்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 134க்கு ஆன்சர் 1 மட்டும்தான் சரி. ரெண்டாவதுல ஏன் தப்பு? ரெண்டாவதுல ஏன் தப்பு அப்படின்றத சொல்லுங்க. ரெண்டாவது கூற்றுல ஏன் தப்பு அப்படின்னா இங்கே 20ன்னு வராது, 19 அப்படின்னு வரும். கல்கத்தா மெட்ரோ 19வதா புதுசாக கரண்ட் அஃபேரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேரில் இல்லை, அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம 19 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேவா? மொத்தமாக 19 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ புதுசாக ஆட் பண்ணது கல்கத்தா மெட்ரோ. சரியா? கண்ணன் கரெக்டாக சொல்கிறீங்க, நல்லா படிங்க. நீங்களாம் கிளியர் பண்ணணும். நீங்கள் தான் நம்மளை உயர்த்துறதுக்கான ஒரு செல்வம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாமே படிச்சுட்ருக்கீங்க, நீங்களாம் கிளியர் பண்ணால் தான் நம்மளோட பேரும் வெளியே தெரியும், நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்றதும் வெளியே தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நல்லா படிங்க, கிளியர் பண்ணிடுங்க. ஓகேவா? பொறுத்துக்க, தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. 135வது கேள்வியில் வடக்கு ரயில்வேயோட இது எல்லாமே தலைமையிடங்கள். ஓகேவா? ஸோ வடக்கு ரயில்வேயோட தலைமையிடம் புதுடெல்லி. கரெக்ட் தான். கிழக்கு மத்திய ரயில்வேயோட தலைமையகம் அசிஃபூர். ஓகே. ஸோ தென் மத்திய ரயில்வேயோட தலைமையிடம் வந்து செகந்திராபாத். கொங்கன் ரயில்வேயோட தலைமையகம் சிவாஜி முனையம் மும்பை அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இதில் தப்பு. ஓகேவா? ஸோ கொங்கன் ரயில்வேயோட தலைமையகம் நவி மும்பைன்னு வரும். ஓகேவா? சிவாஜி முனையம் மும்பை அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் வந்து நவி மும்பை. ஓகேவா? ஸோ அடுத்து பொறுத்துக்க. ஸோ இந்த பல எக்ஸாமில் எதிர்பார்த்துட்ருக்கேன், திடீர்னு இந்த கொஸ்டின் வைக்க போகிறாங்க பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்லேயே கூட வச்சிடலாம். ஓகேவா? தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. அகலப்பாதையோட நீளம் அப்படின்னா 1.67 மீட்டர் அகலம். ஓகேவா? ஸோ மீட்டர் பாதையோட நீளம் 1 மீட்டர் தான். குறுகிய பாதையோட நீளம் 0.700 மீட்டர் அகலம் கொண்டதா? 700 மீட்டர் அகலம் கொண்டதா? ஸோ இந்த இடத்துல 762 அப்படின்னு வந்திருக்கணும். இந்த இடத்துல 700ன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் தப்பு. குறுகிய பாதையோட நீளம் 762 மீட்டர் அகலம். ஓகேவா? குறுகிய தூக்கு பாதை அப்படின்னா 0.610 மீட்டர் அகலம் கொண்டது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 762ன்னு வந்திருக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ 700ன்னு 700ன்னு கொடுத்துருக்கோம்.
தப்பு. ஓகேவா? அடுத்த கேள்வி கூற்று 1. இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து மும்பையில் 1925இல் தொடங்கப்பட்டது. ஓகேவா? இந்தியாவில் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து மும்பையில் 1925இல் தொடங்கப்பட்டது. அடுத்த கூற்றில் இதன் பாதை புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டாவது கூற்று தப்பு, ஃபஸ்ட்டு கூற்று மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்றத நான் கிளாஸ் நடத்தும் போதே அந்த பாக்ஸ் நடத்தும் போது கிளியராகவே 2 லைன் இருக்கும். இது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது 2 பேரா 2 லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்றத நீங்கள் கிளாஸ் கவனிக்கல அப்படின்னா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீடியோ போய் திரும்ப பாருங்கள். ஓகேவா? நான் ஏன்னு சொல்லலை. ஓகேவா? இதில் 1 மட்டும்தான் சரி, ரெண்டாவது கூற்று தப்பு. ஏன் அப்படின்றத நம்ம கிளாஸ் போயிட்டு செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ அகைன் ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணுங்கள். ஓகேவா? 1 and 2 அப்படின்றத கொடுத்துருக்கீங்க பாருங்கள். கரெக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து மும்பையில் 1925இல் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே அதோட பாதை எங்கே கொடுத்துருக்காங்க? புதுடெல்லியையும் ஆக்ராவையும். புதுடெல்லி எங்கே இருக்குது, மும்பை எங்கே இருக்குது? ஸோ அதிலே உங்களுக்கு டவுட் வரணும். ஓகேவா? ஸோ இது வேறு இடம், இது வேறு இடம், இது என்ன இது என்ன அப்படின்றத கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் ஏன் அப்படின்றத கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். போயிட்டு கிளாஸ் வீடியோவை செக் பண்ணுங்கள். கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் வீடியோவை போயிட்டு செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கேள்வி 138. இந்தியாவின் மொத்தம் எத்தனை நகரங்களில் மெட்ரோ சேவை நடைமுறையில் உள்ளது? சார் யூடியூப்பில் லைவ் போடலாமே. போடலாம்ப்பா, கண்டிப்பாக போடலாம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது ஜாயின் பண்ணுறீங்க. யூடியூப்லனா 10 பேர் கூட ஜாயின் பண்ண மாட்டேறீங்க. அதனால தான் பிரச்சனையே. ஓகேவா? 138வது இந்தியாவின் மொத்தம் எத்தனை நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை உள்ளது? மொத்தமாக எவ்வளோ இடத்துல இருக்குது? 8 இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ 8 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருக்குது. ஸோ 8 நகரங்களில் 8 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை இருக்குது. ஓகேவா? ஸோ முதல் மெட்ரோ ரயில் சேவை எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொல்கத்தாவில். ஓகேவா? மெட்ரோ ரயில் சேவை நவம்பர் 2022 படி இந்தியாவில் 810 மீட்டர் நீளம் மெட்ரோ இருப்பு பாதைகள் 381 ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது. இது வந்து புது புக்கில் தான் இருக்குது, பழைய புக்கில் கிடையாது. இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட இடம் கொல்கத்தா தான். இந்த டேட்டா இந்த 810 இது எல்லாமே புது புக்கில் தான் இருக்குது. ஸோ இந்த 500 முன்னாடி பழைய புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 507 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புது புக்கில் 810 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தயவு செஞ்சு பழைய புக்கை பார்த்துட்டு புது புக்கில் இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ 810 பழைய புக்கில் 507ன்னா இருக்குது, இங்கே 810 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது தப்பு அப்படின்லாம் போட்டுறக்கூடாது. இது வந்து எப்போ அப்படின்னா 2022 கணக்கெடுப்பு. ஓகேவா? ஸோ இது 2022 கணக்கெடுப்பு. பழைய புக்கில் 2018 கணக்கெடுப்பு தான் கொடுத்துருப்பாங்க 507 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் இது எல்லாமே நம்ம கிளாஸ் நடத்தும் போது உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகேவா? கிளாஸ் நடத்தும் போது சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. சரியா? ஸோ இது புரிஞ்சதா உங்களுக்கு? 139வது ஏன் இது ரெண்டுமே சரின்னு சொல்கிறேன்னு புரிஞ்சதா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சதா? பழைய புக்கில் உங்களுக்கு 507ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே 810 இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தப்புன்னு போடக்கூடாது. இதில் தான் மாட்டிக்குவீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 140வது கேள்வி. உள்நாட்டு உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு. உங்களுக்கு புதுசாக கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அதில்
உங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரியா? 7854827131 7854827131 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபீஸ் பேமெண்ட் மற்ற டீட்டெயில் எல்லாமே அனுப்புவோம். கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து December 20 ஸ்டார்ட் பண்ணுறோம். அது என்ன டீட்டெயில் அப்படின்றது இன்ஸ்டாகிராம்லேயே வரும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த வருஷம்? 1986. 86ஆ? உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஆயிரத்தி 1986 தான். ஓகேவா? ஸோ 86 தான் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம். இந்தியாவின் முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் கொல்லம் மற்றும் கோட்டபுரம். இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே எங்கெங்க அப்படின்றத புக்கில் கொடுத்துருக்காங்க. டைம் ஆகுது, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். பொறுத்துக்க, தவறாக பொருந்தியுள்ளதை காண்க. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னா விசாகப்பட்டினம். கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தா தான் கரெக்டு. மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை அப்படின்னா திருவனந்தபுரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது திருவனந்தபுரமா? மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குது? மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குது? மசகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்கு? மும்பை. ஓகே, மும்பை. திருவனந்தபுரம் கிடையாது, மும்பை. ஓகேவா? எண்ணூர் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அடுத்து கூற்று 1. இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918 ஹென்றி பிக்யூர் என்பவரால் தொடங்கப்பட்டது. இந்திய விமான போக்குவரத்து 1918ஆம் ஆண்டு ஹென்றி பிக்யூர் என்பவரால் தொடங்கப்பட்டது. அலகாபாத்தில் இருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டன. ஓகேவா? 1950 கூற்று 2. 1955ஆம் ஆண்டு 8 பல்வேறு விமான நிறுவனங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு தேசியமயமாக்கப்பட்டன. 2வது கூற்று சரியா? லைவ் வீடியோ இன்ஸ்டாகிராமில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும்பா, அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துக்கலாம். லைவ் வீடியோ இருக்கும். இந்த 55 அப்படின்றது சரியா? அது மட்டும் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். தப்புப்பா. கரெக்டுன்னு சொல்கிறீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் எல்லாமே சொன்னேன் தானே. 55 அப்படின்றது சரியா? 1, 2 ரெண்டுமே சரின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக பாருங்கள், இயர் கரெக்டாக பாருங்கள். சரின்னு சொல்கிறீங்க எல்லாம். ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 1955ன்னு இருக்கு, ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி கரெக்ட் ஆகும்? வருஷம் கரெக்டா? 1953. ஓகேவா? 55 கிடையாது, 53. எல்லா டேட்டாவுமே கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்தால் தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு டேட்டாவுமே நல்லா மைண்டில் மறக்காத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். திரும்ப அது வந்து திரும்ப பார்த்துட்டே இருங்க. இதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக இருக்கும்போது அப்படியே யோசிங்க. இந்த கொஸ்டினுக்கு இது வரும், இந்த கொஸ்டினுக்கு இது வரும். டவுட்டாக இருக்கா? உடனே புக் எடுத்து பாருங்கள். ஓகேவா? 2வது கூற்று தப்பு, 1 மட்டும்தான் சரி. 8 விமான நிலையங்கள் 1953வது வருஷம்தான் தேசியமயமாக்கப்பட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள தற்போது உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை மொத்தம் 19. ஓகேவா? மொத்தம் 19. ஆன்சர் டி, 19. சரியா? ஸோ அடுத்து 145வது கேள்வி, இந்தியாவின்
பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்களுக்கு வானுலங்கு சேவையை வழங்கும் அமைப்பு. வானுலங்கு சேவை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹெலிகாப்டர் சேவை. ஓகேவா, வானுலங்கு அப்படின்னா ஹெலிகாப்டர். ஓகேவா, இந்தியாவின் பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்களுக்கு வானுலங்கு சேவையை வழங்கும் அமைப்பு எது? ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே இந்த 5 கேள்வியை முடிச்சிடலாம். இன்னொரு நாள் கூட பண்ணலாம். நாளைக்கு உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒவ்வொரு லெசனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, சயின்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக படித்தாலும் சரி, இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு லெசனாக பார்த்தாலும் சரி, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் ஒவ்வொரு லெசனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ 145வது கேள்விக்கு பவன் ஹான்ஸ் நிறுவனம். இது ரொம்பவுமே முக்கியமான கேள்வி. நம்ம எல்லா எக்ஸாம்லையும் எதிர்பார்க்குறேன். திடீர்னு கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா, 146வது கேள்வி கூற்று 1. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் பயண படகு சேவையை வழங்கும் நிறுவனம் எது? ஸோ இது ரொம்பவுமே முக்கியம், ட்விஸ்டான கேள்வி. சரியா, பார்த்துக்கோங்க. ரொம்பவுமே முக்கியமான கேள்வி இது. ஓகேவா, அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கும் லட்சத்தீவுகளுக்கும் பயண படகு சேவையை வழங்கும் நிறுவனம் பவன் ஹான்ஸ் வானுலங்கு நிறுவனம் ஆகும். இந்த இடத்துல படகுன்னு வருது இல்லையா, படகுன்னு வரதால ஏதோ கப்பல் போல அப்படின்னு நினைச்சிருவீங்க. கப்பல் கிடையாது, இது வந்து ஹெலிகாப்டர் சேவை. ஓகேவா, பயண படகு சேவை அப்படின்னா இது வந்து ஹெலிகாப்டர் சேவை. அதை வழங்குற நிறுவனம் பவன் ஹான்ஸ். ஓகேவா, இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1995. ரெண்டுமே சரிதான். இது முக்கியமான கேள்வி. எக்ஸாமில் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக எழுதிருங்க. சரியா, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த கேள்வி, இந்திய அஞ்சல் சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கப்பட்ட ஆண்டு. அதாவது இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு எப்போ வந்தது அப்படின்றது தான் கேள்வி. எப்போ வந்தது? இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு எந்த வருஷம் வந்தது அப்படின்னா 1852. இந்த 37 இது எல்லாமே புக்கில் போய் பாருங்கள், நம்ம கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கோம். இதில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணோம். ஓகேவா, 1852 தான் பொதுமக்கள் சேவைக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, ஆயிரத்தி 37 கிடையாது, 1857. 148 கூற்று 1. இந்திய அஞ்சல் துறையில் விரைவு அஞ்சல் சேவையை 1975 அறிமுகம் செய்தது. இந்திய அஞ்சல் துறையில் விரைவு அஞ்சல் சேவையை 1975 அறிமுகம் செய்தது. கூற்று 1 சரிதான். ஓகேவா, ரெண்டாவது கூற்று, வெளிநாடுகளில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள உள்நாட்டு சந்தாதாரர் அழைப்பு வசதி பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டா? ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் டெஸ்ட் பேட்ச். நம்ம டிசம்பர் 20க்கு மேலே புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி 120 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். அதை வந்து 60 நாளாக குறைச்சி 30 தேர்வுகள் 120 லெசன் 60 டேஸ் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே நம்ம இன்ஸ்டாகிராமில் சொல்ல போகிறோம். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து இந்த கொஸ்டினில் கூற்று 2ல் கொஞ்சம் காமெடியான கேள்வி மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் முக்கியமான கேள்வி தான். ஓகேவா, ஸோ இது சரியா அப்படின்றத சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கூற்று சரிதான், ரெண்டாவது கூற்று சரியா அப்படின்றத சொல்லுங்கள். 147க்கு ஆன்சர் அதுதான். இப்போ 1852 147க்கு இப்போ 52 இல்லை, இந்த இடத்துல 1857ன்னு வரணும். சரியா மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரே நிமிஷம் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஆயிரத்தி 1852 கிடையாதுப்பா, 1800 என்னப்பா இது ரைட் பண்ண முடியல, இது தப்பு. இந்த இடத்துல 1857ன்னு வரணும். ஓகேவா,
கொஞ்சம் டைப் பண்ண முடியல இந்த மவுஸில், சரியா? ஸோ அதனால் 1857 தான் ஆன்சர். 52 கிடையாது, 37 கிடையாது, 1857. ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ 49வது கேள்வி, அதாவது இந்த கொஸ்டின், வெளிநாடுகளில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள உள்நாட்டு சந்தாதாரர் அழைப்பு பயன்படுத்தப்படுகிறது. இது என்ன அப்படின்னா, சந்தாதாரர் உள்நாட்டு எஸ்டிடி ஐஎஸ்டி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஐஎஸ்டி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது உள்நாட்டு கிடையாது, வெளிநாட்டு சந்தாதாரர் அழைப்பு. ஓகேவா? ஐஎஸ்டி அப்படின்னா வெளிநாட்டு சந்தாதாரர் அழைப்பு, அது இன்டர்நேஷ்னல் வரும். இந்த இடத்துல உள்நாட்டுன்னு கொடுத்துருக்கோம். இதில் 1 மட்டும்தான் சரி, 2வது கூற்று தப்பு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உள்நாட்டுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து மாறி வரும். இது வந்து வெளிநாட்டு சந்தாதாரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் தான், முடிச்சிடலாம், இன்னொரு நாள் கூட பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப நேரம் ஆச்சு லைவ் வந்து. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு. நூற்றி 49வது கேள்விக்கு சாப்டர் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும்பா, எல்லாமே இருக்கும். 149வது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க நீங்களே. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆயிரத்தி 1923. ஓகே சரி, 1923 தான் சரி. ஓகேவா? ஸோ அடுத்து 150வது கேள்வி, கூற்று 1, அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு. அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு. அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு 1936. உளவியல் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறேன் பாட்டு, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள். ஒரு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவாக கொடுக்குறேன் கிளாஸ், உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வரும். ஓகேவா? ஜாயின் பண்ணவங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வரும். ஓகேவா? ஸோ கூற்று 2, அடுத்த கேள்வி, அகில இந்திய வானொலி 1960ஆம் ஆண்டு முதல் ஆகாசவாணி என்ற பெயருடன் அழைக்கப்படுகிறது. 1960 கரெக்டா? ஸோ கூற்று 2ல் 60ன்னு வராது, 57ன்னு வரும். ஓகேவா? ஸோ கூற்று 2 நானே சொல்லிடுறேன், 57, 60ன்னு வராது, 57ன்னு வரும். முதல் கூற்று மட்டும்தான் சரி. ஓகேவா? ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு 1957 அழைப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 50 கேள்விகள் பார்த்துட்டிங்க. புதுசாக இருக்கும் உங்களுக்கு, இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா? நம்ம கிளாஸு வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டோம். கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு 1000 rupees பே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சயின்ஸ்மா, ஆமாம் நெக்ஸ்ட்டு சயின்ஸு. வீடியோ கிளியராக இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லைப்பா, அதனால தான் வீடியோ கிளியராக இருக்காது. வாய்ஸும் கிளியராக இருக்கான்னு தெரியல, ஃபோன் வந்து ஹீட் ஆயிடுச்சு, அதனால தான். டெலகிராம் லிங்க் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு டெலகிராம் லிங்க் அனுப்புவோம். கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பரில் உங்கள் டீட்டெயில் அண்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? 1000 rupees பே பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணவங்க 1500 கூட பே பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் நம்ம 1000 சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த கிளாஸ் இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? சயின்ஸ் லெசன் வைஸ், ஆமாம்மா லெசன் வைஸ் தான் நம்ம வீடியோ கொடுக்க போகிறோம். டெஸ்ட் பேட்ச் வந்து 120 days மாதிரி நம்ம 60 days அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 20க்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? பார்த்து சொல்லுங்கள் சார். 1837 ப்ளீஸ், டவுட் இருக்குது. எந்த கொஸ்டின்ப்பா? பேலன்ஸ் 50 டுமாரோ நான் கொடுக்குறேன்ப்பா. பேலன்ஸ் 50 டுமாரோ நான் லைவ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எந்த கொஸ்டின்? 1837 டவுட் இருக்குது. அந்த கொஸ்டின் 57 தான்ப்பா ஆன்சர். 1857 தான் ஆன்சர். ஓகேவா?
37 கிடையாது, 57 தான். ஸோ இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்திய அஞ்சல் சேவை 1857 தான்ப்பா, 37 கிடையாது. ஓகேவா? லோகேஷ் ஜேகே கபடி 57 தான், 37 கிடையாது. உங்களுக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் ஒருவேளை நம்ம வாய்ஸோ இல்லை தடுமாற்றமோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு நாங்கள் மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி எங்களுக்கும் சில மோட்டிவேஷன் தேவைப்படும். ஓகேவா? அது நீங்கள் கொடுக்குற அப்ரிஷியேஷன் தான். ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்க, ரொம்ப தேங்க்யூமா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, புதுசாக இருக்கவங்களுக்கு நம்ம எப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தால் கீழே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்குது, 9444804376 இந்த நம்பர் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே 7854827131 இந்த நம்பரில் 7854827131 இந்த நம்பர்லேயோ, இந்த நம்பர் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும். அந்த வீடியோவில் இருக்கிற நம்பர் வந்து வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ கீழே இருக்க நம்பரில் மெசேஜ் பண்ணி உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் பார்க்கலாம். அடுத்து உங்களுக்கு கிளாஸ் வந்து சயின்ஸ் தான்ப்பா. சயின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரியும் நடுவில் ஹிஸ்ட்ரியும் போகும். சயின்ஸும் ஒவ்வொரு லெசனாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ரொம்பவுமே நன்றி. கிளாஸ் வர சொன்னோம், வந்தீங்க, கிளாஸ் கவனிச்சிங்க, டிஸ்கஷன் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால உங்களுக்கு நிறைய டேட்டா புதுசாக தெரியும், புதுசாகவும் தெரிஞ்சிக்க முடியும், என்ன அப்படின்றதும் புரிஞ்சிக்கவும் முடியும். ஓகேவா? ஸோ எல்லாருமே நல்லா படிங்க, முக்கியமாக சேஃபாக இருங்க. இன்னும் நம்ம வடகிழக்கு பருவமழையை தாண்டலை, பாதி அளவு தான் வந்திருக்கோம். இன்னும் டிசம்பர் மந்த்தே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இந்த 25 சயின்ஸ் எந்த ஸ்டாண்டர்ட் இன்ஃபார்ம் பண்ணுறோமா, உங்களுக்கு கிளாஸ் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரியா? நம்ம இன்னும் டிசம்பர் மந்த்தே முடியல, இப்போ தான் தொடங்கி இருக்கு. ஓகேவா? எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா, கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? இன்னும் இந்த 25 கிறிஸ்மஸ் டைம்லாம் நிறையவே மழை புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் பாதி அளவுக்கே இவ்வளோ மழை வந்திருக்கு. அதனால் எல்லாருமே சேஃபாக இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருக்கணும். உங்களையும் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஆர்பிஎஃப்க்கு கொடுங்க சார். இப்போ 25 டெஸ்ட்டுக்கு நம்ம ஜிகே எல்லாமே கொடுத்துட்டோம், சைக்காலஜி மேக்ஸிமம் எல்லாம் கொடுத்துட்டோம். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது, எனக்கு எப்படி அனுப்புறதுன்னு தெரியல. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து குரூப்பை இந்த நம்பரில், கீழே இருக்க நம்பரில் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேவா? எல்லாரையும் தனித்தனியாக என்னால் காண்டாக்ட் பண்ணல. ஆல்ரெடி நிறைய ப்ரெஷரில் தான் உங்களுக்கு கிளாஸு டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுதான் அங்கே பிரச்சனை. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் கிளாஸ் லைவ் போட மாட்டோம்ப்பா. கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு டெலகிராமில் இருக்கும். ஓகேவா? கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் இருக்கும், லைவ் போட மாட்டோம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கோம், கீழே நம்பருக்கு கமெண்டில் 7854827131 அப்படி இல்லை அப்படின்னா 9444804376. ஓகே, தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்த லைவில் பார்க்கலாம். ஓகே, எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம இயற்கையெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே சொல்லிடவே முடியாது. அதனால் நம்ம தான் சேஃபாக இருக்கணும். நம்ம தான் சின்ன எறும்பு. ஓகேவா? நம்ம மனிதர்களாக இருக்கும்போது எறும்பை பார்க்கும்போது எறும்பு ஏதோ ஓடிட்டுருக்கு, குட்டியாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த இயற்கைக்கு முன்னாடி நம்மளும் ஒரு எறும்பு தான். சாதாரணமாக நசுக்கி தூக்கி எறிகிற மாதிரி இந்த வடிவால் சொல்லுவான் இல்லையா, போக்கிரி படத்தில், அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிருவான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி இந்த இயற்கை நம்மளும் எறும்பு மாதிரி தான். எறும்பை நசுக்கிற மாதிரி சாதாரணமாக நசுக்கி தூக்கி எறிஞ்சிரும். அதனால் சேஃபாக இருங்க. ஓகேவா? எல்லாருக்கும் தேங்க்யூ. லைவ் வந்தவங்களுக்கு தேங்க்யூ. ஓகேவா? நல்லா படிங்க எல்லாரும். தேங்க்யூ கைஸ். எல்லாருமே நல்லா படிங்க.